வணக்கம், என் பேர் சரண்யா, பல்லாவரத்துலேருந்து வரேன். என்னோட வாழ்நாள் கனவா அதை நான் பார்க்குறேன். எப்படி சொல்றதுன்னு வார்த்தையா சந்தோஷத்தில் சொல்லவே முடியாது. இன்னைக்கு டிவியில் நம்ம ரசிச்ச அந்த சாரை, தளபதியை இன்னைக்கு நம்ம முதலமைச்சராக கொண்டு வந்து நம்ம உட்கார வச்சிருக்கோம். இனிமேல் நமக்கு எல்லாமே சார் சொன்ன மாதிரி நல்லதே தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்ம நம்பிக்கையோட இருக்கணும். அதை சி ஜோசப் விஜயன் நான் சொல்லும் போது அப்படியே உடம்பெல்லாம் புல் அரிச்சிச்சு, கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சு. எங்க அண்ணன் அந்த மாதிரி இருந்துச்சு, என் கூட பிறந்த அண்ணன் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. இனிமேல எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும். டிவிக்கே மட்டும்தான். இனி 10 வருஷமோ 15 வருஷம் எல்லாமே டிவிக்கே மட்டும்தான். வெற்றி நிச்சயம். என் பேர் வில்லிவாக்கத்துலேருந்து தேவி வரேன். அவர் நம்பி நாங்கள் வந்திருக்கோம், ஆதரவு கொடுத்துருக்கோம். அவர் செய்வார்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க தான் எங்களை கைவிட்டாங்க, இவர் விட மாட்டார்னு நினைக்கிறேன். எனக்கு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி மாரி இருக்கு. அவர் வந்ததே எங்களுக்கு சந்தோஷம். 2 நாளாக நாங்கள் சாப்பிடாம இருந்தோம், அவருக்காக போராடணும். வேலையை வெட்டியை விட்டுட்டு வீட்டில் உக்காந்துருந்தோம். அவர் வரணும்னு நாங்கள் கடவுளுக்கு எல்லாம் வேண்டிட்டு இருந்தோம். அது நல்லபடியாக எங்களுக்கு வர வச்சிட்டாரு சிவபெருமாள். இனிமேல் எங்களுக்கு நல்லா ஆட்சி தான் கொடுப்பாங்க, நாங்கள் நம்பிக்கைப்படுறோம். சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு அவர் பேசும்போதே எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்குது. எங்களுக்கு எல்லாமே செய்வார்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, உங்கள் வீட்டு மாரி தான் நானுன்ட்டு, உங்கள் வீட்டில் ஒரு ஆள் தான் இருக்காரு. அவர் நாங்கள் நம்புகிறோம்.